கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பின் தேவஜனமே, மீண்டும் அற்புதநாதர் இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். தேவ தூதர்கள் எகிப்திய சேனையை ஊடுருவி சென்று அவர்களுடைய ரதங்களின் சக்கரங்களை கழற்றி போட்டார்கள். இஸ்ரவேலருக்காக தேவன் யுத்தம் செய்கிறார் என்பதை தீர்மானித்தார்கள். அவர்களிடமிருந்து ஓடிப்போக திரும்பினார்கள். கர்த்தர் மோசேயிடம், ஜலம் எகிப்தியர் மேலும் அவர்களுடைய ரதங்களின் மேலும் அவர்களுடைய குதிரை வீரர் மேலும் திரும்பும்படிக்கு உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்றார். மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். விடிய காலத்தில் சமுத்திரமும் பலமாய் திரும்பி வந்தது. எகிப்தியர் அதற்கு எதிராக ஓடும்பொழுது கர்த்தர் அவர்களை கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார். ஜலம் திரும்பி வந்தது. ரதங்களையும் குதிரை வீரரையும் அவர்கள் பின்னாக சமுத்திரத்தில் பிரவேசித்திருந்த பார்வோனுடைய இராணுவம் அனைத்தையும் மூடிக்கொண்டது. அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இஸ்ரவேலர் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையின் வழியாய் நடந்து போனார்கள். அவர்கள் வலதுபுறத்திலும் அவர்கள் இடதுபுறத்திலும் ஜலம் அவர்களுக்கு மதிலாக நின்றது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இவ்விதமாய் கர்த்தர் அந்நாளிலே இஸ்ரவேலரை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து ரட்சித்தார். கடற்கரையிலே எகிப்தியர் செத்து கிடக்கிறதை இஸ்ரவேலர் கண்டார்கள். கர்த்தர் எகிப்தியரில் செய்த அந்த மகத்தான கிரியையை இஸ்ரவேலர் கண்டார்கள். அப்பொழுது ஜனங்கள் கர்த்தருக்கு பயந்து கர்த்தரிடத்திலும் அவருடைய ஊழியக்காரனாகி மோசேயினிடத்திலும் விசுவாசம் வைத்தார்கள். எகிப்தியரை அழித்ததில் தேவன் செய்த மகத்தான கிரியையை எபிரேயர்கள் கண்டபோது ஒன்று சேர்ந்து மேலான வசனிப்போடு நன்றியுள்ள வார்த்தைகளால் தேவனை புகழ்ந்தார்கள். ஆம், அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தர் எகிப்தின் தேசத்தில் மெய் தேவனை மறந்து போன அவர்களை பல வல்லமையான தேவரீர் நீர் அனுப்பிய 10 வாதைகளின் வழியாய் மடங்கடிக்கப்பட்ட பெண்ணும் கூட பார்வோனின் இறுதியும் கடினப்பட்டது. ஆக கர்த்தருக்கு ஒரு வழியை ஆயத்தம் செய்து வைத்த தேவ திட்டத்திற்கு மாறாக எகிப்தியரால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆண்டவர் அதை தொடர்ந்து தேவனுடைய திருச்சுவை தாங்கும்படி அநேக ஊழியர்களுக்கு, அநேக தேவ ஜனங்களுக்கு இவைகளை பாடங்களாக வைத்திருக்கிறார். ஆம் ஆண்டவரே, கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.